இப்போது நம்ம குழந்தைகள் நல்லா படிக்கணும், நிறைய மார்க் வாங்கணும், பெரிய லெவலில் வரணும், இந்த உலகமே திரும்பி பார்க்குற லெவலில் உன்னதமான நிலைக்கு வரணும்னு சொல்லி எல்லா பேரண்ட்ஸும் ஆசைப்படுவோம். கண்டிப்பாக நிறைவேறும். ஏன்னா உங்கள் பசங்க ஜாதகத்தில் புத பகவான் நல்ல நிலைமையில் இருந்தால் அவங்க நினச்சது கண்டிப்பாக நடக்கும். புத பகவான் நல்ல நிலைமையில் ஆசீர்வாதம் பண்ணணும்னா மதுரை மீனாட்சி அம்மனுடைய அனுகிரகம் வேணும் உங்கள் பசங்களுக்கு. அதனால் முடிஞ்ச வரைக்கும் மதுரைக்கு ஒரு தடவை உங்கள் பசங்களை கூட்டி போயிட்டு வந்துருங்க. மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு அம்மனோட நேரடி பார்வை உங்கள் குழந்தை மேலே படுற மாதிரி சாமி கும்பிட்டுட்டு நல்ல ஆசீர்வாதத்தோடு அந்த சாமியை கும்பிட்டுட்டு வாங்க, வீட்டுக்கு வாங்க. தினந்தோறும் மதுரை மீனாட்சியை வழிபாடு பண்ணிட்டு படிக்க சொல்லுங்கள். கண்டிப்பாக அவன் என்ன நினைக்கிறானோ ஒவ்வொரு பசங்க மனசில் ஒவ்வொன்றும் இருக்கும். ஒருத்தன் டாக்டர் ஆகணும்னு நினைப்பான், இன்னொரு குடும்பத்தில் ஒருத்தன் இன்ஜினியர் ஆகணும்னு நினைப்பான், இன்னொருத்தன் என்ன பண்ணுவான்னா ஐஏஎஸ் ஐஎஃப்எஸ் லெவலில் ஆகணும்னு நினைப்பான், இன்னொருத்தன் மிகப்பெரிய தொழிலதிபர் ஆகணும்னு நினைப்பான், இன்னொருத்தன் 10 கம்பெனி வைக்கணும்னு நினைப்பான், இன்னொரு பசங்க எப்படி ஒரு எத்தனையோ ஏக்கரை வச்சு அதில் விவசாயம் பண்ணி மிகப்பெரிய லெவலில் வரணும்னு நினைப்பாங்க. இது மாதிரி ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் மனசில் ஒவ்வொரு ஆசைகள் இருக்கும். இந்த ஆசைகள்லாம் நிறைவேறணும்னு சொன்னால் மதுரை மீனாட்சி அம்மனுடைய அனுகிரகம் கண்டிப்பாக தேவை. ஏன்னா புத பகவானுடைய பரிகார ஸ்தலமே மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் தான். புத பகவானுக்குடைய அதி தேவதையே மதுரை மீனாட்சி அம்மன் தான். அவங்க மதுரை மீனாட்சி அம்மனுடைய அருட்பார்வை நம்ம கிடச்சிச்சின்னா அவங்களுடைய அருட்கடாட்சம் ஆசீர்வாதம் கிடைக்கும் பொழுது நம்ம பசங்க மிகப்பெரிய லெவலில் முன்னேறி போய்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அந்த லெவலுக்கு வந்து நிற்பாங்க. உலகமே போற்றுற வகையில் வந்து உங்கள் முன்னாடி நிற்கும் பொழுது உங்களுக்கு எப்படி இருக்கும்? அந்த மதுரை மீனாட்சி அம்மனை இப்போலேருந்து இறுக்க பிடிச்சிக்கோங்க. அதுக்கு ஒரு ஸ்லோகம் நான் சொல்கிறேன், அந்த ஸ்லோகத்தை டிஸ்கிரிப்ஷன் போடுறேன், இதை ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் பசங்க படிக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஸ்லோகத்தை பைகாட் பண்ண சொல்லி இந்த ஸ்லோகத்தை படிக்க சொல்லிவிட்டு அப்புறம் வீட்டு பாடங்களை படிக்க சொல்லுங்கள். கண்டிப்பாக இப்போதுலேருந்தே ஆரம்பிச்சிருங்க, குழந்தை பருவத்திலேருந்தே ஆரம்பிச்சிருங்க. அப்படியே படிப்படியாக அவங்க முன்னேறி போய்கிட்டே இருப்பாங்க. மதுரை மீனாட்சி அம்மன் இறுக்க பிடிச்சிக்குவா அவங்கள. அவள் குழந்தை மாதிரி பார்த்து உங்கள் குழந்தைய பெரிய லெவலில் முன்னேற்றி விட்டுருவா. அந்த அளவு மிகப்பெரிய ஒரு ஸ்லோகம் இது. அந்த ஸ்லோகம் என்னன்னா, ஓம் ஸ்ரீ உன்னித்ரியாய வித்மகே சூதம்ப பிரியாய தீமகி தன்னோ ஸ்ரீ மீனாதேவி பிரசோதயாத். இது டிஸ்கிரிப்ஷன் போடுற, இதை ஃபாலோ பண்ணுங்கள். மதுரை மீனாட்சி உங்கள் குழந்தைய மிகப்பெரிய லெவலில் உலகமே திரும்பி பார்க்குற லெவலில் பெரிய சாதனையாளராக மாற்றி காட்டிடுவா. இந்த பதிவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. வாழ்க வளமுடன். எல்லோரும் நல்லா இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.